மேட்டூர் நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் பருவமழை தாமதம் காரணமாக குறுவை சாகுபடி பாதிக்கும் என்பதால் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக குறித்த நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. இந்த ஆண்டும் குறைவான அளவே மேட்டூர் நீர்மட்டம் உள்ளது. அது மட்டுமின்றி பருவமழை தாமதமாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இந்த ஆண்டும் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக டெல்டா விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி கிடையாது. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் தந்தால் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு 4.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி என்பது பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆண்டும் குறுவை சாகுபடி பண்ண முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையில் வெறும் 47 அடி தான் தண்ணி இருந்துக்கிட்டு இருக்குது. வரத்து சும்மா 200-300 கனஅடி தான் வந்துக்கிட்டு இருக்குது. தென்மேற்கு பருவமழையும் ஜூன் மாதம் 3வது வாரத்தில் தான் துவங்குங்கிறது மாதிரி வானிலை மையம்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தொடர்ந்து 3-4 வருஷமாக காவிரியில் குறுவை சாகுபடி இல்லாமல் போயிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டும் 5வது ஆண்டாக குறுவை சாகுபடி இல்லாத நிலைமை என்பது ஏற்படுங்கிற சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு.